அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திலிருந்து பணம் அனுப்பும் வெளிநாட்டவர்கள் உஷார். அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அந்த நியூஸை பார்க்க போறோம். குவைத்தின் உள்துறை அமைச்சகத்தின் அதிரடி தகவல்: 7 நாடுகளுக்கு தடைதான், விசா திறக்க வாய்ப்பில்லை. அடுத்து, குவைத்தின் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு, களத்தில் குதித்த குவைத்திகள். அந்த நியூஸ் பார்க்க போறோம். அடுத்து, போலி விசாவை நம்பி பணம் கொடுத்து ஏமாறுபவர்களுக்கான மிக முக்கியமான வீடியோ உள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் அரசு யமன், சிரியா, ஈரான், ஆப்கானிஸ்தான், ஈராக், சுடான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 7 நாடுகளுக்கு விசா திறந்துள்ளதாக நேற்று பல குவைத்தின் முன்னணி பத்திரிகையில் தகவல் வெளியானது. ஆனால் இந்த தகவலை குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. மேலே சொல்லப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் விசா இன்னும் திறக்கப்படவில்லை. வதந்திகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை கேட்டுக்கொண்டுள்ளார்கள். அடுத்த தகவல்: குவைத்தில் உள்ள குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் மத்தியில் விலைவாசி உயர்வு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு குறித்த கவலைகள் அதிகரித்து வருகிறது. அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடுகள் மற்றும் விலை உயர்வுக்கு அடிப்படை காரணமே அண்டை நாடுகளில் ஏற்படும் அரசியல் பிரச்சனை மற்றும் போரின் காரணமாக குவைத்தில் விலைவாசி அதிகரித்து வருகிறது. எண்ணெய், சர்க்கரை இப்படி பல உணவுப் பொருட்களின் விலையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த உடனடியாக அதிரடி நடவடிக்கை எடுக்குமாறு வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துக்கு குவைத்திகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த விலைவாசி உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர குவைத் அரசின் நேரடி தலையீடு வேண்டும் என முக்கியமான கோரிக்கைகள் எழுந்துள்ளது. என்னதான் விலைவாசி குவைத்தில் அதிகரித்தாலும் குவைத்திங்க வாங்கிடுவாங்க. ஆனால் குறைவான சம்பளம் வாங்கும் வெளிநாட்டு குடும்பங்களுக்கு தான் பெரிய கஷ்டம். அடுத்த தகவல்: நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ப்ரோ, எனக்கு குவைத்திலிருந்து விசா வந்திருக்கு, அது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா, எப்படி கண்டுபிடிப்பது? இது ரொம்ப சிம்பிளுங்க. பிளே ஸ்டோர்ல குவைத் விசான்னு டைப் பண்ணா ஒரு ஆப் காமிக்கும். இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா, இதுதாங்க. இந்த குவைத் விசா ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா விசா என்கொயரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும்: விசா நம்பர், எம்ஓஐ ரெஃபரன்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர். இதுல உங்க விசா நம்பரை கொடுக்கணும். நான் சைட்ல கொடுக்குறேன் பாருங்க. எம்ஓஐ ரெஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, அப்புறம் பாஸ்போர்ட் நம்பரும் இருக்குது, விசா நம்பரும் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டைப் பண்ணும். ஃபஸ்ட்டு விசா நம்பரை மேலே டைப் பண்ணும், கீழே கொடுத்துருக்காங்க அதை டைப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஓஐ ரெஃபரன்ஸ் அதை செகண்ட் இருக்குல்ல, செகண்ட் பாக்ஸில் டைப் பண்ணும். தேர்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர், அந்த பாஸ்போர்ட் நம்பரை டைப் பண்ணும். இந்த 3த்தையும் டைப் பண்ண பிறகு என்கொயரி இருக்கும். சரிங்களா? அதை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய விசா ஸ்டேட்டஸை காமிக்கும். அதாவது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரிஜினலாக இருந்தால் அவைட்டிங் அப்ரூவல்னு காமிக்கும். சரிங்களா? இப்படி இருந்தால் விசா ஒரிஜினலுங்க. அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்கள் பேர், உங்கள் விசா ஸ்டேட்டஸு, அப்புறம் மார்ஷல் ஸ்டேட்டஸு எல்லாமே கிளியராக இருக்கும். இப்படி எல்லோ கலரில் அவைட்டிங் அப்ரூவல் விசா ஸ்டேட்டஸ்னு மேலே இருக்கு பாருங்க. இப்படி இருந்தால் இது ஒரிஜினல் விசா. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி காமிகாடி தான் டூப்ளிகேட் விசா. இப்படி இருந்தால் ஒரிஜினல் விசாங்க. அதனால் குவைத்துக்கு போகிறதுக்கு புது விசா வந்தவங்க, அதாவது ஹாதிம் விசாவோ இல்லை ஷூன் விசாவோ இல்லை ஃபேமிலி விசாவோ எந்த விசா வந்தாலும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம விசா ஸ்டாம்பிங் ஆன பிறகு என்ன ப்ராசஸ் பார்ப்போம். சேம் ப்ராசஸ் தாங்க. அதாவது இந்த விசா நம்பரை பார்த்தீங்கன்னா அதில் விசா நம்பர் போடணும். செகண்டில் எம்ஓஐ ரெஃபரன்ஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மேலே கொடுத்துருக்க பாருங்க, அதை டைப் பண்ணணும். தேர்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர். இந்த 3த்தையும் நம்ம என்ட்ரி பண்ண பிறகு பழைய மாதிரி தாங்க அந்த என்கொயரி பாக்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணும். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா போலி ஏஜென்ட் நிறைய ஆகிட்டாங்க. நமக்குன்னு சில டவுட் இருக்கும். நம்ம விசா உண்மையிலே ஸ்டாம்பிங் ஆயிருக்கா இல்லை ஃபேக்காக ஸ்டாம்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதன் மூலியமாக நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்த பிறகு, அதாவது விசா நம்பர், எம்ஓஐ ரெஃபரன்ஸ் நம்பர், அப்புறம் பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்த பிறகு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விசா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு க்ரீன் கலரில் காமிக்கும். இது எப்போ செய்யணும்னா விசா ஸ்டாம்பிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு, அதாவது பிசிசி, மெடிக்கல் ஸ்டாம்பிங் எல்லாம் முடிஞ்சதில் அதுக்கப்புறம் கடைசியில் செக் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி இருந்தால் எந்த வித ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. சேஃபாக குவைத்துக்கு போகலாம். இதுதாங்க ஈஸி மெத்தடு. கட்டாயமாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு போலி விசாவா இல்லை ஒரிஜினல் விசாவான்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இதன் மூலியமாக அவங்க குழப்பத்துக்கு ஒரு தீர்வு காணலாம். குவைத்தில் உள்ள பண பரிவர்த்தனை நிறுவனங்களான அல் முல்லா எக்ஸ்சேஞ்ச், அல் முசைனி எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச் என பல பண பரிவர்த்தனை எக்ஸ்சேஞ்சுகள் குவைத்தில் நிலவும் முறைகேடான மணி டிரான்சாக்ஷனால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக குவைத் மத்திய வங்கியின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. சில வெளிநாட்டவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பேங்கில் போய் பணம் அனுப்பினால் 1.25 தினார் கமிஷன் போகும்னு தவறான முறையில் சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்புகிறார்கள். இதனால் 2023ஆம் ஆண்டு மட்டும் குவைத்திலிருந்து செய்யப்படும் பண பரிவர்த்தனை பெருமளவில் சரிந்து நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக
அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் பல மணி எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் கதவை இழுத்து மூடிவிட்டு வீட்டிற்கு செல்லும் அபாயம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளாக் மார்க்கெட் மணி டிரான்சாக்ஷனை தடுக்க அதிரடியான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. திருச்சி டு குவைத் 13,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. குவைத் டு திருச்சி 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. சென்னை டு குவைத் 13,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. குவைத் டு சென்னை 29 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. கொச்சின் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. குவைத் டு கொச்சின் 35 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. திருவனந்தபுரம் டு குவைத் 14,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. குவைத் டு திருவனந்தபுரம் 35 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. மும்பை டு குவைத் 10,600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. குவைத் டு மும்பை 32 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. கொழும்பு டு குவைத் 73 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 270 ரூபாய் 56 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $969 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 887 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 450 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.